So choose the correct answer. அதில் நமக்கு first question, a solution is a dash mixture. சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. homogeneous, heterogeneous, homogeneous and heterogeneous, non-homogeneous. ஸோ நமக்கு நல்லாவே ஆன்சர் தெரியும். A solution is a homogeneous mixture. So second question, the number of components in a binary solution is. ஸோ binary solutionல எத்தனை components இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் 2, 3, 4, 5. ஸோ இதோட ஆன்சர் நமக்கு தெரியும். பைனாலே 2. ஸோ ஆன்சர் வந்து 2 காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும். தேர்ட் கொஸ்டின், which of the following is the universal solvent? இது நமக்கு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு கொஸ்டின் தான். அதுக்கான ஆப்ஷன்ஸ் அசிட்டோன், பென்சீன், வாட்டர் அண்ட் ஆல்கஹால். ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதை நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா வாட்டரை தான் நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்லுவோம். ஃபோர்த் கொஸ்டின், a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called. ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு சொல்யூஷனில் நம்மளால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ண முடியாது, அவங்க கொடுத்துருக்க சால்வெண்ட் அண்ட் கொடுத்துருக்க பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்மளால் சொல்யூட்டை ஆட் பண்ண முடியாது. ஸோ அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், டைல்யூட் சொல்யூஷன். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு தெரியும் சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் தான் நம்மளால் எக்ஸ்ட்ரா சொல்யூட் ஆர் சால்வெண்ட் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், ஐடென்டிஃபை த நான் அக்வஸ் சொல்யூஷன். நான் அக்வஸ்னா எந்த ஒரு இதில் வாட்டர் கண்டென்ட்டே இல்லையோ அதை தான் நம்ம நான் அக்வஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் சோடியம் குளோரைடு இன் வாட்டர், குளுக்கோஸ் இன் வாட்டர், காப்பர் சல்ஃபேட் இன் வாட்டர், சல்ஃபர் இன் கார்பன் டைசல்ஃபைட். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ்லையுமே நமக்கு வாட்டர் இருக்கு. 4th ஆப்ஷனில் மட்டும்தான் நமக்கு வாட்டர் இல்லை. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் சல்ஃபர் இன் கார்பன் டைசல்ஃபைட். Sixth question, when pressure is increased at constant temperature, the solubility of gases in liquid. ஸோ நம்ம ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணினோம் அப்படின்னா அதோட சாலிபிலிட்டி எப்படி இருக்கும், கேஸஸ் இன் லிக்விட்ஸில் அதோட சாலிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் நோ சேஞ்ச், இன்க்ரீசஸ், டிக்ரீசஸ் ஆர் நோ ரியாக்ஷன். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் அதோட ஆன்சர் இன்க்ரீசஸ். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டியில். 7th question, solubility of NaCl in 100 ml water is 36 gram. If 25 gram of salt is dissolved in 100 ml of water, how much more salt is required for saturation? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, NaCl நம்ம 100 ml of வாட்டரில் கரைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 36 grams of சுகர் சால்ட் போட்டால் தான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம NaCl 100 ml ஆஃப் வாட்டரில் நம்ம கரைக்கிறோம் அப்படின்னா 36 grams ஆஃப் NaCl போட்டால் தான் அது சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாறும். ஆனால் இங்கே 25 gram ஆஃப் சால்ட்டை தான் ஆல்ரெடி டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் எவ்வளோ நம்ம சால்ட் போடணும் அப்படின்றத கேட்குறாங்க. அது சேச்சுரேஷன் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ சால்ட் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் 12 gram, 11 gram, 16 gram, 20 gram. ஸோ ஆல்ரெடி 36 gram போடணும், ஆனால் நம்ம 25 போட்டிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணினோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இட் இஸ் 11 grams. ஸோ 8th question, a 25% alcohol solution means. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, 25% ஆஃப் ஆல்கஹால் ஒரு சொல்யூஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 25 ml of alcohol in 100 ml of water, 25 ml alcohol in 25 ml of water, 25 ml alcohol in 75 ml of water, 75 ml of alcohol in 25 ml of water. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சொல்யூஷன்னா
100% அதாவது 100 ml இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அதில் 25% ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 25% ஆல்கஹால் போக மிச்சம் 75 ml ஆஃப் வாட்டர் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு தேர்ட் ஆப்ஷன். ஸோ 25 ml ஆஃப் ஆல்கஹால் in 75 ml of water. So 9th question, deliquescence is due to. So deliquescence எதனால நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. Strong affinity to water, less affinity to water, strong hatred to water, inertness to water. So deliquescence அப்படிங்கிறதே அது வந்து வாட்டர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடியனால தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போ strong affinity to water. 10th question, which of the following is hygroscopic in nature? ஸோ எது வந்து ஹைக்ரோஸ்கோபிக்னு கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபெரிக் குளோரைட், காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், சிலிக்கா ஜெல், நன் ஆஃப் தி அபவ். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஹைக்ரோஸ்கோபிக்னு கேட்குறாங்க. நம்ம சிலிக்கா ஜெல்லை ஆல்ரெடி எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் சிலிக்கா ஜெல். Fill in the blanks. First question, the component present in lesser amount in a solution is called. ஸோ ஒரு சொல்யூஷன்னா 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஒன்று சொல்யூட், இன்னொன்று சால்வெண்ட். ஸோ எது கம்மியான அளவில் இருக்கோ அதை என்னன்னு சொல்லுவோம்னா சொல்யூட். ஸோ ஆன்சர் இஸ் சொல்யூட். செகண்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் இன் சாலிட் டைப் சொல்யூஷன் இஸ். ஸோ நம்மளோட சொல்யூட் வந்து லிக்விடாக இருக்குது, நம்மளோட சால்வெண்ட் வந்து சாலிடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள் mercury with sodium, அதை தான் நம்ம amalgam அப்படின்னு சொல்கிறோம். Third question, solubility is the amount of solute dissolved in dash grams of solvent. ஸோ solubility அப்படின்னு சொன்னாவே நம்ம 100 grams of solvent தான் எடுத்துப்போம். ஸோ ஆன்சர் 100 grams. Fourth question, polar compounds are soluble in dash solvents. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லைக் dissolves like. ஸோ போலார் காம்பவுண்ட்ஸ் போலார் சால்வெண்ட்ஸில் தான் டிசால்வ் ஆகும். ஸோ அதுக்கான ஆன்சர் போலார். ஃபிஃப்த் கொஸ்டின், வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் பிகாஸ். வால்யூம் பர்சன்டேஜ் வந்து நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். அதில் இருக்கக்கூடிய லிக்விட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இந்த சேஞ்ச் நடக்குது. So true or false? True or false? First question, solutions which contain 3 components are called binary solution. So solutionல 3 components இருந்தா அதை பைனரின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. நம்ம 3 components இருந்தா அதை ternary solution சொல்லுவோம். So இதோட ஆன்சர் false. Second question, in a solution component which is present in lesser amount is called solvent அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், லெஸ்ஸர் அமௌண்ட்டில் இருந்தால் அதை நம்ம சொல்யூட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது தப்பு. ஸோ ஃபால்ஸ். தேர்ட் கொஸ்டின், சோடியம் குளோரைட் டிசால்வ்ட் இன் வாட்டர் ஃபார்ம்ஸ் அ நான் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ சோடியம் குளோரைடை வாட்டரில் தான் டிசால்வ் பண்ணுறாங்க. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணாலும் அந்த அக்வஸ் சொல்யூஷன் தான். ஆனால் இவங்க இங்கே கொடுத்துருக்கிறது நான் அக்வஸ். ஸோ இதுவும் ஃபால்ஸ். Fourth question, the molecular formula of green vitriol is MgSO4.7H2O. இது வந்து green vitriolோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது தப்பு. இது வந்து எப்சம் சால்ட்டோட ஃபார்முலா. So fifth question, when silica gel is kept open, it absorbs moisture from the air because it is hygroscopic in nature. ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சருக்கான எக்ஸாம்பிள் நம்ம சிலிக்கா ஜெல் தான் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் ட்ரூ. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ப்ளூ விட்ரியாலோட ஃபார்முலா நமக்கு தெரியும், CuSO4.5H2O. 5 வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்தால் அது ப்ளூ விட்ரியால். ஜிப்சம் வந்து கால்சியம் சல்ஃபேட். ஸோ CaSO4.2H2O. 2 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும் போது அது ஜிப்சம் சால்ட். ஸோ டெலிக்வசன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ NaOH வந்து நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னா அது உருகிடும்.
Then hygroscopic. Hygroscopic or example calcium oxide. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.